என்று முழக்கம் எழுப்பிய மன்னார்குடி திமுக நகர செயலாளர் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக துணை முதலமைச்சராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மன்னார்குடி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் வீரா கணேசன் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தொண்டர்கள் உதயண்ணா உதயண்ணா என்று முழக்கமிட்டபடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தளவாய் அருகே மணல் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட 2 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நாகல்குழியைச் சேர்ந்த வினோத் மற்றும் வீராக்கன் கிராமத்தைச் சேர்ந்த சரண் என்பவர்கள் மீது மணல் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் திருச்சி மத்திய சிறைத்துறை அதிகாரிகளிடம் அதற்கான ஆணை பிரதிகள் வழங்கப்பட்டது. கடந்த வாரம் ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பெண் பணியாளர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கடந்த வாரம் ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுகுறித்து ஊராட்சி தலைவர் மாரீஸ்வரி மற்றும் ஊராட்சி செயலர் வேல் முருகனிடம் கேட்டபொழுது உரிய பதில் அளிக்காமல் அலுவலகத்தை பூட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொத்தம் 6 நாள் 100 பேர் வேலை பார்க்கோம். இல்லை எங்களுக்கு கீழே ஒரு மட்டும் 60 பேர் இருப்போம். எங்களுக்கு மட்டும் சம்பளம் ஏறவே இல்லை. 6 நாள் சம்பளம் ஏறவே இல்லை. இன்னும் 1 வாரம் எல்லாத்துக்கும் ஏறிடுச்சு. பணமேடு கீழூர் ஆவரந்தி எல்லாம் ஏறிடுச்சு. எங்களுக்கு மட்டும் கீழூர் ஆளுக்கு மட்டும் ஏறல. போய் கேட்டோம். சாரும் ஒன்றும் ரீசன் சொல்ல மாட்டாங்க. யாருமே ரீசன் சொல்ல மாட்டாங்க. நான் கிளர்க்கு சாரு பிரசன்ட் சாரு எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. எங்களுக்கு அம்மா வீட்டு சார் பதிகிறவங்கள்ட்டும் கேட்டு பார்த்தாச்சு. அவங்களும் கொஞ்சம் ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவகிரி அம்மன் உடனமர் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவகிரி அம்மன் உடனமர் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு தேய்பிறை சோமவார பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் புது வகையான அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 1964க்கு பிறகு குடிபெயர்ந்தவர்களை நிரந்தர ஆதிதிராவிடர் பட்டியலில் சேர்க்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பண்ருட்டி அடுத்த திருவதிகை வீரட்டேஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவதிகை ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் தேய்பிறை பிரதோஷம் முன்னிட்டு வீரட்டேஸ்வரருக்கு மற்றும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பண்ருட்டி நகராட்சி பூங்காவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் சேதமடைந்துள்ளதால் அதனை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி காந்தி பூங்காவில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் வந்து செல்கின்றனர். இங்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் சேதமடைந்துள்ளதால் பண்ருட்டி நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பூங்காவை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தும் சேதமடைந்த விளையாட்டு உபகரணங்களை மாற்றிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரூரல் ஊராட்சியை நகராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க குவிந்த கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இங்கு ரூரல் ஊராட்சியை நகராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம தலைவர் தியாகராஜன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.